Hello friends, welcome to my channel Learn English. நம்ம சேனலில் நம்ம இங்கிலீஷ் கிராமட்டிக்கல் ஐட்டம்ஸ் நிறைய பார்த்துட்ருக்குறோம். ஸோ அதில் நம்ம இப்போ எரர் ஸ்பாட்டிங் 4th பார்ட் பார்க்க போகிறோம். எரர் ஸ்பாட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். அது 10th ஸ்டாண்டர்டுக்கு 5 மார்க்ஸுக்கு கேட்குறாங்க. எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருந்தாலுமே அதுலேயுமே 5 மார்க்ஸு கண்டிப்பாக எரர் ஸ்பாட்டிங் இருக்கும். பட் அந்த கொஸ்டின் ஃப்ரேமிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 10th ஸ்டாண்டர்டுக்கு வந்து ஜஸ்ட் எரர் மட்டும் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதை ஐடென்டிஃபை பண்ணி கரெக்ட் பண்ணி எழுதணும். பட் மற்ற டிஎன்பிஎஸ்சி மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் வந்து அவங்க ஆப்ஷன் ஏபிசிடி கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்த பார்ட் ஆஃப் த சென்டென்ஸில் வந்து அது வந்து எரராக இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதை மார்க் பண்ணணும். இதுதான் பொதுவாக காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் இருக்கக்கூடியது. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். So, first sentence, have anyone attended the function? Have anyone attended the function? Okay, so anyone is singular. Okay, so anyone singular இருக்கிறதுனால அதுக்கு முன்னாடி வரக்கூடிய verb should also be in singular, but இங்கே have அப்படிங்கிற plural verb வந்திருக்குது. So இதுதான் இங்கே error. So the answer will be, has anyone attended the function? Okay, right. Now we'll go to the next one. My grandmother and I was good at drawing pictures. So my grandmother, she is a separate person. I, it's also a separate person. Combined with conjunction conjunction and becomes plural. So the subject is plural. So the verb should also be in plural. Subjectல grandmother ஐன்னு 2 பேர் இருக்கிறதுனால அது வந்து ப்ளூரலாக இருக்குது. அண்ட் வச்சு நானும் என்னோடைய பாட்டியும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அது ப்ளூரல் ஆயிடுது. பட் அந்த அதுக்கு பக்கத்தில் வரக்கூடிய அந்த verb வந்து நமக்கு வந்து சிங்குலராக இருக்குது. சரியா? ஸோ ப்ளூரலாக சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா verb வந்து ப்ளூரலாக இருக்கணும். பட் இங்கே we have was. ஸோ that's the error. ஸோ இங்கே was plural என்ன யூஸ் பண்ணலாம்? were யூஸ் பண்ணலாம். ஸோ the answer will be, my grandmother and I were good at drawing pictures. Okay, now we'll go to the next sentence. As we were late, so we apologized. As we were late, so we apologized. So here the sentence can be considered both as a compound and as a complex. How? Since the sentence begins with as, you can say that it's a complex sentence. Since the sentence has so in the middle, we can call it as a compound sentence. So as வச்சு ஆரம்பிச்சதுனால இது compound sentence-ஆக காம்ப்ளெக்ஸாகவும் கன்சிடர் பண்ணலாம். ஸோ வச்சு கம்பைன் பண்ணதுனால நம்ம அதை கம்பவுண்ட் சென்டென்ஸ்னாலும் சொல்லலாம். பட் in a sentence that it should either be compound or complex. compound சென்டென்ஸாக இருக்க முடியும் அல்லது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக இருக்க முடியும். பட் இங்கே ரெண்டும் இருக்கிறதுனால that is the error here. So you must change anyone. ஒன்று ஆஸை எடுத்துட்டு மித்ததெல்லாம் அப்படியே எழுதணும், ஆர் சோவை எடுத்துட்டு ஆஸை போட்டு அப்படியே எழுதணும். ஓகே, ஸோ there are 2 answers here. இங்கே 2 answer you can write. So the first one is, as we were late, we apologized. So this sentence is a complex sentence. Next one, we were late, so we apologized. Here the sentence is in compound form. Okay, so the answer will be 2 sentences. First one, as we were late, we apologized. And the second one is, we were late, so we apologize. ஸோ ரெண்டுல எது எழுதினாலுமே அது வந்து உங்களுக்கு வந்து மார்க் கிடைக்கும். ஸோ நோ ப்ராப்ளம். ஓகே, now we'll go to the next one. Many students has turned up for the seminar. Many students has turned up for the seminar. Okay, so many students. So plural form of subject. So here the verb should be in plural, but the singular form of the verb, that is has, is given. So many students na நிறைய பேர் plural.
சரியா? ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வேர்ப் வந்து ப்ளூரலில் தான் இருக்கணும். ஆனால் கொஸ்டினில் வந்து சிங்குலராக கொடுத்துருக்குறாங்க ஹேஸ் அப்படிங்கிற வேர்டு. ஸோ here we have to change has into have. So that's the error here. Right. So many students, many boys, many girls. எது வந்துச்சுனாலும் it is plural in form. So the verb should be in plural. So the answer will be many students have turned up for the seminar. Okay. Next. She has been waiting for you since 3 hours. So what's the error here? She has been waiting for you since. Okay. So preposition is wrong here. Inga since varadu. Because since is used to refer a specific point of time. Since early morning. Since 5 o'clock. Since the classes began. அப்படி ஒரு ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் ஆஃப் டைமை யூஸ் பண்ண ஸ்பெசிஃபிக்காக சொல்லதுக்காக நம்ம வந்து சின்ஸ் யூஸ் பண்ணலாம். ரைட். பட் ஹியர் 3 hours அப்படிங்கும்போது எந்த 3 ஹவர்ஸாகவும் இருந்திருக்கலாம். லாஸ்ட் இயர், லாஸ்ட் வீக், லாஸ்ட் மந்த், ஓகே, லாஸ்ட் பீரியட், எனிதிங். ஸோ இங்கே வந்து ஸ்பெசிஃபிக்காக இல்லாததுனால ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்ஸ் ஸ்பெசிஃபிக் எஸ். ஓகே, ரைட். ஸோ இங்கே வந்து ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் ஆஃப் டைம் கொடுக்காம ஜஸ்ட் ஒரு அமௌண்ட் ஆஃப் டைம் ஸ்பேஸ் அந்த மாதிரி நமக்கு இருக்கா 3 hours, மேபி 3 days, 3 years, வாட் எவர் இட் இஸ். ஸோ அந்த மாதிரி அமௌண்ட் ஆஃப் டைம் ஆர் ஸ்பேஸ் அப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து அங்கே என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபார் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணணும். பிகாஸ் ஃபார் இஸ் யூஸ்ட் டு denote an amount of time or space. The amount of time could be seconds, minutes, hours, days, months, or even years. Okay, so the answer will be she has been waiting for you for 3 hours. So for instead of since. Next question. One of the boys are missing. Okay, so one of the boys are missing. So what's the meaning of one of the boys? So many boys are there, only one among them. So here ஒரே ஒரு பையன், only one boy. If it's given one of the girls, only one girl. One of the cycles, only one cycle. Okay, so one of the means singular. So the verb which comes next to the one of the boys should be in singular. But here we have plural. Are அப்படிங்கிற அந்த verb இருக்குது. So that's the error here. So one of the always takes a singular subject. So it must have only singular verb. So the answer for this will be one of the boys is missing. Okay, we'll go to the next one. He do not have a music system. He do not have a music system. So he is the third person singular. Okay, it should always take a singular verb, but here the plural verb do is used, so that is the error. So he வந்து third person singular. ஸோ சிங்குலர் பக்கத்தில் வரக்கூடிய வேர்புமே நம்ம வந்து சிங்குலர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ சிங்குலர் வேர்ப் என்ன அப்படின்னா டஸ், ஆனால் இங்கே டூ போட்டிருக்குது. ஸோ தட் இஸ் த எரர். So the answer will be he does not have a music system. Next question. I cannot cope up with the pressure. Okay, ஸோ nowadays நிறைய பேர் இந்த அப்புங்கிற வேர்டை வந்து தேவையில்லாத இடங்களில் யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ whenever you have a doubt, you better consult a dictionary. Okay, so here also I cannot cope up with the pressure. Okay, so இங்கே வந்து cope up, so it's cope up with, it's a wrong usage. Up should not be there. The answer should be only cope with. Okay, the cope with means adjust. ஸோ கோப் அப் வித்துங்கிற வேர்டே கிடையாது, கோப் வித் அப்படிங்கிற வேர்ட் தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து சில நேரங்களில் தேவையில்லாமல் எல்லாம் போட்டு எழுதுகிறோம் இல்லையா. ஸோ சிமிலர்லி வி ஜஸ்ட் ரேண்டம்லி யூஸ் அப் ஆல்சோ. ஓகே, ஸோ ஹியர் வி ஷுட் நாட் யூஸ் அப். இங்கே வந்து அப் வந்து வரக்கூடாது, அப்படி ஒரு ஃபார்மேஷனே கிடையாது. ஸோ தேட் இஸ் த எரர் ஹியர். ஸோ தி ஆன்சர் வில் பி ஐ கேன் நாட்
cope with the pressure. The next question, our classroom is in the second floor. Okay, so here also many of us will have the confusion whether the preposition in should be used or on should be used. So, Poduva, if you are going to build a building, it will be only on the floor. So, that's the first floor, then ground is there. Okay, above that ground only we build the second floor. So, it's on the second floor and not in the second floor. Okay, so the position of the classroom which is situated on the second floor. Okay, right. So, here the answer will be on. So, the answer, our classroom is on the second floor. Okay, next. It is a fact that most of people want to earn more but work less. Okay, right. So, it is a fact that most of people want to earn more but work less. So, what's the error here? Before people, there is no article. So, we must write the before article, because whenever you use most in a sentence, there should be used before the noun. So here most of people, most of அப்படின்னு வந்துச்சுனாலே, most வந்துச்சுனாலே அது பின்னாடி த அப்படிங்கிற அந்த ஒரு சப்ஜெக்டை வந்து நம்ம வந்து த அப்படிங்கிற அந்த ஆர்டிக்கிளை வந்து சப்ஜெக்ட் முன்னாடி போடணும். Okay, so most of people, that's the error here. You must write most of the people. Okay, so the answer will be, it is a fact that most of the people want to earn more but work less. Next question, there is dozens of apples and plenty of grapes in the market. So there is dozens. So dozens plural, here we have singular is. So the answer will be, there are dozens of apples and plenty of grapes in the market. Next one, myself, I am Reina. So this is a common mistake used by many of us when we introduce ourselves. So if we tell someone to introduce themselves, myself, I am. So myself should not be used there, because myself can be used in two ways. First is a reflexive pronoun and another is an emphatic pronoun. Reflexive pronoun, when you introduce something, we use myself, right? I myself did the cooking. Okay, then so here we use, and in another way we can use I did it myself. ஸோ எங்கெல்லாம் அழுத்தம் கொடுக்கணுமோ, எங்கே வந்து எம்ஃபசைஸ் பண்ணணுமோ, அங்கே வந்து நம்ம வந்து myself யூஸ் பண்ணலாம். பட் for self introduction, there is no need for myself. So I am, you can introduce yourself like that. So myself should be used as a reflexive pronoun or an emphatic pronoun. So here it neither acts as a reflective pronoun nor as a emphatic pronoun. So the answer should be, I am Reina. So myself should not be used. Okay, right. So I hope you would have got some idea about some of the errors that we come across in our daily life. So just use it in your day-to-day conversation, and you can enrich your English. Okay, thank you for watching. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, என்னோட லேட்டஸ்ட் வீடியோஸ் பற்றி தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ. லேர்ன் இங்கிலீஷ்.